நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸோ இந்த மீட்டிங் முடிச்சவங்க கேன் ஸ்டார்ட் த செஷன். மேபி ஐ டூ ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் வாட் எவர் ஹவ் செட் அகெயின். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்றோம் உங்களுக்கு. ஷாருன் நீ ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஷாருன் சுபிக்ஷா நீங்க எல்லாம் ஃபுல்லா இன்ட்ரோடக்ஷன் இது பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட். ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். ஓகே சார். அதர் டீம்ஸ் நீங்க கேட்டவங்க இது பண்ணிக்கலாம், கேட்காதவங்க ஜஸ்ட் பிகாஸ் ஐ வில் ஸ்டார்ட் ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் introduction to Vayu Shastra and what we are going to do, what we are trying to achieve in next 1 week in FDP program. இப்போதான் ஒரு டீம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். சூர்யா உங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்களா ஃபெசிலிட்டேட்டர்ஸ்? எஸ் சார், ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே தான். ஸோ இப்போதான் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் வாயு சாஸ்திரா. வாயு சாஸ்திரா இஸ் அன் ஐஐடி மெட்ராஸ் இன்குபேஷன் செல்லேருந்து கிராஜுவேட் ஆன ஒரு ஸ்டார்ட் அப். இப்போ வி ஆர் 5th year, வி ஆர் இன் அவர் 5th year. ஸோ எங்களோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய பிடிக்குது, டான்ஸ் பிடிக்குது, மியூசிக் பிடிக்குதுன்னா ஒவ்வொரு இடங்கள்ல போய் கத்துப்பாங்க சின்ன வயசுல இருந்து. அது மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏரோநாட்டிக்ஸ் பிடிக்குது, ராக்கெட்ஸ் பிடிக்குதுன்னா எங்க போய் கத்துப்போம். அதுக்கான ஒரு தீர்வை தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் லெவல் வரைக்கும் டிசைன் கரிக்குலம், சிம்பிளிஃபைடு ஹேண்ட்ஸ் ஆன் கரிக்குலம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எங்க அதுக்கப்புறம் ஸ்லோலி வி ஸ்டார்டட் ரெகக்னைஸ்டு பை லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் லைக் டிஎன்எஸ்டிசி, நான் முதல்வன், ஏரோஸ்பேஸ் ஸ்கில் கவுன்சில், NITTR, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங், ISROட ஸ்பேஸ் டியூட்டர். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ரெகக்னேஷன்ஸ் வி ஸ்டார்டட் கெட்டிங் and slowly they are supporting me to take it to lot of places. கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி, பிரைவேட் சைடு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா வி காட் இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன், ஒரு அமெரிக்கன் கேண்டிடேட்ஸையும் வாங்கியிருக்கோம். அது உலகம் ஃபுல்லா உள்ள அமெரிக்கன் வேர்ல்ட்ஸ் ஃபுல்லா வாயு சாஸ்திரா மெத்தட வச்சு கொண்டு போய். ஸோ என்ன பண்ண போறோம் FDPல? இப்போ பேசிக்கா ட்ரோன் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம். ஸோ ஒரு சின்னதா ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு கதை வழி கல்வி, ஒரு ஸ்டோரி, ஒரு சயின்ஸ், ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மாடல், இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 days, ஃபர்ஸ்ட் 1.5 days வந்து ஃபுல்லா பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ், அப்புறம் எப்படி ஒரு ஏரோப்ளேன் பறக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, இதெல்லாம் சின்ன சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் மாடல் வச்சு கற்றுப்பீங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் இல்லை தேர்ட் டேல இருந்து ஒரு ட்ரோனோட பார்ட்ஸ், ட்ரோன் எப்படி அசம்பிள் பண்றது, அசம்பிள் பண்ணி எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, அதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபைனல் டேல தெல் பி ஃபிளையிங் சிஸ்டம். ஸோ இது மொத்தமா இது ஒரு ஃப்ளோவா நடக்கும். இது ஒரு டெக்னாலஜி, இதை வந்து கத்துக்கிட்டாச்சு. கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் அதுதான் நீங்க அசஸ்மெண்டா எடுத்துக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம், ஒரு ட்ரோன் எப்படி பண்ண கத்துக்கிட்டோம், அது கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? அது வந்து ஒரு இன்ஜினியரிங் தீர்வா மாறணும். அது எப்படி? இப்ப ஸ்கூல்ல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிறோம், காலேஜ்ல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிறோம். எதுக்காக கத்துக்கிறோம்? ஓகே, எதுக்காக கத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப வந்து மனுஷங்க வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அனிமல்ஸ் ஃபேஸ் பண்ணுது, இயற்கையில நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் தீர்வு தேவைப்படுது. அது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டா இருக்கலாம், தீயணைப்பு துறையா இருக்கலாம், டிஃபென்ஸா இருக்கலாம், போட்டோகிராஃபியா இருக்கலாம், எனிதிங். ஸோ ஒரு ட்ரோன் வச்சு இன்ஜினியரிங் சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதற்கான சொல்யூஷன் கொண்டு வர்றது தான் எங்க வேலை. அந்த சொல்யூஷன் மட்டும் கொண்டு வந்தா பார்த்தாது, சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பிபிடியா இருக்கும். அந்த பிபிடி மட்டும் பண்ணாது, அது வந்து எப்படி ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் பண்றது, MSME எப்படி ரிஜிஸ்டர் பண்றது. ஸோ நாங்க வந்து டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும். ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கிறது, பேசிக்கா ஒரு ஃபுல் சைக்கிள் கவர் பண்ணுவோம். டெக்னாலஜி, ஃபைண்டிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷன், அந்த இன்ஜினியரிங் சொல்யூஷன் வச்சு ஒரு பிச் டெக், அந்த பிச் டெக்கை வச்சுட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பா மாத்துறது, ஸ்டார்ட் அப்பா மாத்திட்டு எப்படி ஒரு இன்குபேஷன் அப்ளை பண்றது. ஸோ அவனே வந்து இந்த கோர்ஸ் முடிக்கிறப்போ அவனே ஒரு சுயதொழில் பண்ற அளவுக்கு அவனை வந்து தயார்படுத்திக்கும். ஸோ இதுதான் எங்களோட இந்த FDPயும் நான்முதலம் கோர்ஸோட ஸ்ட்ரக்சர். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு 50 மணி நேரம் தான். நான் ரொம்ப ஃபார்முலாஸ்க்குள்ளலாம் போக மாட்டோம், மோஸ்ட்லி கம்ப்ளீட்டா கான்செப்டுவலா சொல்லி கொடுத்துட்டா அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அசம்பிள் பண்றதுலாம்.
அப்புறம் ப்ரெசிஷன் எல்லாம் இட் டேக்ஸ் டைம், பட் தட் வில் ஹேப்பன் இன் த ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் 5 டேஸ்ல வி ஆர் கோயிங் டு டூ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். அபவுட் வாயு சாஸ்திரா டாக்குமெண்ட் நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க நம்ம ஃபெசிலிட்டேட்டர்ஸ் வந்து வில் ஷேர் இட். டன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க வந்து இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன பண்ண போறோம் 5 டேஸ்ல அப்படின்னு. பேசிக்ஸ் கத்துட்டு, டெக்னாலஜி கத்துட்டு, அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு, அதை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப், அதை எப்படி இன்குபேஷன் அப்ளை பண்றது, சுய தொழில் வேலை வாய்ப்பா மாத்துறது, இந்த சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்புறம் வி ஹேவ் கனெக்ஷன்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரோன் கம்பெனிஸ். அது வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், அது வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எஸ், ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ். டன். ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அந்த மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஐ கேன் ஷேர் திஸ் வித் யூ.